எல்லா பெயர்களும் சமஸ்கிருத பெயர்களாக இருக்கின்றன. குழந்தைகளின் பெயரை கேட்டால் ஜாங்கிரி, ஜிலேபி என்பதை போல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அத்தனையும் மாற்றி பல்லாயிரக்கணக்கான பெயர்களை தமிழ் பெயர்களாக தமிழ்நாட்டிலே ஆக்கி வைத்த சாதனை செம்மல் என் ஆர்வீர் சகோதரர் விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவன தலைவர் தொல் திருமா அவர்களே 86ஆம் வருடத்தில் கோவை மாநாட்டில் இளைஞரணி மாநாட்டில் டாக்டர் கலைஞர் அறிவித்தார், அரசியல் சட்டத்தை மீண்டும் கொளுத்துவோம், 17வது பிரிவை கொளுத்துவோம். பட்டியலும் அறிவித்து விட்டார். என்னை நெல்லையிலே சட்டத்தை கொளுத்துமாறு அவர் அறிவித்து விட்டார். நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டேன். அவரை பார்க்க போறேன் முரசொலி அலுவலகத்துக்கு. அவர் கோபமாக இருந்தார். ஏன் இவ்வளவு கோபமாக இருக்காருன்னு தெரியவில்லை. எங்கிருந்து வரீங்கன்னா, நான் டெல்லியிலிருந்து வரேன், விமான நிலையத்திலிருந்து நேரம் இங்கே தான் வரேன். என்ன ஒரு மாதிரி விசனமா இருக்கீங்க, என்ன கவலை அப்படின்னு. இல்லை, ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, நாங்களும் கொளுத்தணுமா, அரசியல் சட்டத்தை கொளுத்திரட்டுமா. கொளுத்துறவன் என்கிட்ட வந்து ஏன் கேட்குறான், எம்எல்ஏ பதவி போயிடும். 10 எம்எல்ஏக்கள் பதவியை பேராசிரியர் பறிச்சாச்சு இல்லை, இனி நமக்கு தான் கதி என்று. நீ என்ன நோக்கத்தை என்ன முடிவோடு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. அதான் ஒரு மாதிரி பார்த்தேன். அந்த சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாதே, இந்த எண்ணமே உங்களுக்கு வந்திருக்க கூடாதே. நான் சொல்லிட்டு ஊருக்கு போய் தீ வைக்க சட்டத்துக்கு தீ வைக்கத்தானே நான் வந்திருக்கிறேன், அதை சொல்லத்தானே இங்கே வந்தேன். அதற்குள் பிற்பகலிலே அண்ணன் முரசொலி மாறன், நாங்கள் 3 எம்பி இருக்கிறோம், வைகோவை நீ சொன்னீங்கன்னா அவரையும் நீக்கிடுவாங்க, இங்கே நீக்கிற மாதிரி அவரையும் எம்பி பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க, கட்சிக்கு ரொம்ப நஷ்டமாக போயிடும், அதனால் சட்டத்தை எரிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. என் பேரை முரசொலியிலேருந்து எடுத்துட்டாங்க. நான் வீட்டுக்கு போகும்போது அண்ணன் மாறன் காரை விட்டு இறங்கி அவர் வீட்டுக்கு போய் விட்டார். நானும் அவரும் தலைவர் மட்டும்தான் இருந்தோம். தலைவர் இறங்கி வீட்டுக்குள்ளே நுழைகிற ஆலிவர் ரோடிலே நான் வேகமாக சென்று வாசலுக்கு முன்னாலே நின்று மறித்தேன். என்ன சட்டத்தை கொளுத்துவேன்னு சொல்லி ஊரெல்லாம் போர்டு எழுதி போட்டு பேர் எழுதி போட்டு மாநாட்டில் அறிவித்து, இதுக்கு பிறகு நான் சட்டத்தை எரிக்காமல் போனால் இவன் ஜெயிலுக்கு போகணும், பதவி போயிருங்கிற பயத்தில் ஓடி போயிட்டான் கோலேம்பாங்க. இவெல்லாம் மைக்கில் வீராவேசமாக பேசுவான். ஐயா, இப்படிப்பட்ட போராட்டம் வரும்போது ஓடி போயிடுவாங்க ஐயா என்று சொல்லும்போது, அங்கே நின்று கொண்டிருக்கிற திமுக தொண்டன் அப்படியே தலையை தொங்க போட்டு கொண்டு குறுகி நாணி ஒடுங்கி போவான் அல்லவா. கட்சிக்காரன் அதை எப்படி எடுத்துக்கொள்வான். அதனால் நான் கொளுத்தத்தான் போறேன், என்னை தடுக்கிற முயற்சியில் ஈடுபடாதீங்க என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று டெலிபோன் ரிசீவர் எடுத்து கீழே வச்சுட்டேன். அப்போ செல்போன்லாம் கிடையாது. ஊருக்கு போறேன், என் தாயாரை பார்த்தேன், நான் சட்டத்தை கொளுத்த போறேன்னு சொன்னேன். தந்தி வந்தது டாக்டர் கலைஞரிடம் இருந்து. அது அவன் மற்றவங்க சொல்ல போய் அனுப்புறார், சட்டத்தை கொளுத்தக்கூடாது, நீ உடனே திரும்பி சென்னைக்கு வா. தந்தி வந்தது. நெல்லைக்கு போற மாவட்ட செயலாளருக்கு ஒரு தந்தி, உடனே அனுப்பி வை, சட்டத்தை கொளுத்த விடாது என்று. சட்டத்தை கொளுத்துவோம் என்று சொன்னோம். டிஐஜி ஜாஃபர் அலியும் எஸ்பி பாண்டியனும் தள்ளி நிற்கிறார்கள். பெருங்கூட்டம். அப்பொழுது அரசியல் சட்டத்தையே நான் கொண்டு போனேன். அரசியல் சட்ட புத்தகத்தை கொண்டு சென்று அந்த 17வது அத்தியாயத்தை மட்டும் கிழித்து மக்களுக்கு முன்னாலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு முன்னாலும் காட்டி அதற்கு நெருப்பு வைத்தேன். நெருப்பு வைத்து விட்டு அங்கேயே ஒலிபெருக்கியில் பேசினேன். பாடி செல்லுகின்ற பறவைகளே, பறந்து செல்லுகின்ற பறவைகளே, நீங்கள் போய் சென்னையிலே இருக்கின்ற கலைஞருக்கு சொல்லுங்கள், உங்கள் தம்பி நெல்லை வீதியிலே சட்டத்தை எரித்து விட்டார் என்று சொல்லுங்கள். ஓடும் மேகங்களே, நீங்கள் போய் சென்னையிலே சொல்லுங்கள், உங்கள் தம்பி அங்கே சட்டத்தை கொளுத்தி விட்டார், அரசியல் சட்டத்தை என்று பேசிவிட்டு கோர்ட்டிலே போயிருக்கிற போது நீதிபதி கேட்டார், ஆம் நான் அரசியல் சட்டத்தை கொளுத்தினேன் என்று அந்த நீதிபதிக்கு முன்னாலேயும் சொன்னேன், கண்டிப்பாக உன்னை தண்டித்து விடுவார்கள் என்றார்கள். ஆனால் நீதிமானாகிய அந்த நீதிபதி சாண்டோ சின்னப்பத்தேவருடைய அருமை மருமகன், அந்த நீதிபதி, அவர் குற்றமே செய்யவில்லை, இது குற்றமே அல்ல என்று ஹானரபிள் அக்விட்டல் எனக்கு விடுதலை செய்து விட்டார். இதை நாடாளுமன்றத்திலே ஒரு எம்பி எழுந்திருச்சு, இவங்க திமுக காரங்க கோழைகள், சட்டத்தை எரிச்சிட்டு தாழ கொளுத்தணும்னு அறிக்கை விட்டவங்க என்று சொன்னபோது நான் எழுந்தேன். Would you yield for a minute? I want to interrupt. அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரிஞ்ச பேர் வேண்டாம். அவர் சரி உட்கார்ந்துட்டாரு. நான் அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை நடு ரோட்டிலே போட்டு எரித்தேன். அதை இந்த பாராளுமன்ற மண்டபத்துக்குள்ளே, ராஜ்யசபாவுக்குள்ளே அதை பதிவு செய்கிறேன், இந்த உயர்ந்த மாடத்துக்குள்ளே பதிவு செய்கிறேன், நாங்கள் கோழைகள் அல்ல என்று சொன்னபோது அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. இதை அங்கே பதிவு செய்தேன். ஆக இப்பொழுது இந்தியா எப்படி வந்திருக்கிறது, இந்த இனத்துக்கு, இந்த மண்ணுக்கு, நான் பிறந்த மண்ணுக்கு, இந்த தமிழ் இனத்துக்கு நான் ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்ற உணர்வை தவிர வேறு எதுவும் என் நெஞ்சிலே இன்றைக்கு மிச்சமில்லை. இதை உணர்வை ஏற்படுத்தியவர்
பாவேந்தர் பாரதிதாசன். அவருக்கு விழா எடுத்து பெருமை சூடிக்கொண்ட அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் அண்ணாவின் நெஞ்சம் கவர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர். இன்றைக்கு உலக சாதனையாக ஒரு பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கி விட்டார். அடுத்த தலைமுறையை தயார்படுத்துவதற்கு ஆசிரியர்களால் முடியும், வைகை செல்வன் போன்ற பேச்சாளர்களால் முடியும். இதையும் பேசுங்கள் வைகை செல்வன், ஒன்று வராது உங்களுக்கு. இதையும் உங்கள் மேடையிலே பேசுங்கள். தமிழ் உணர்வுள்ளவர்கள் எல்லாம் கவிமாமணி அற்புதமாக இதை பற்றி பேச சொன்னால் உங்களை அளவைத்து விடுவார் ஒரு மணி நேர பேச்சிலே. பசியோடு இருக்கிறீர்கள். எனக்கு பெரும்பாலும் பசி வாட்டி வதைக்கிற வேளையில் தான் மேடை ஏறக்கூடிய வாய்ப்பே கிடைக்கும். அது எந்த அரசியல் இயக்க சூழலில் இருந்தாலும் கடந்த பல ஆண்டுகளாக இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். இது ஒரு லிட்மஸ் டெஸ்ட். இவர் இந்த நேரத்தில் போய் பேச போறாரே, எவ்வளவு நேரம் இந்த ஒலிபரிக்க விட மாட்டாரோ, அங்கே தயாரிக்கப்பட்ட உணவு சூடு ஆறிப்போகுமே, கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முந்தோன்றி மூத்த தமிழே உனக்கு வணக்கம். உலகத் தமிழ்நாள், அதற்கொரு விழா. எங்கே சாதனைகள் படைத்து இந்தியாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய நம்முடைய விஐடி வேந்தரின் முன்னிலையிலே இது ஏற்பாடாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அரசியல், ஜாதி, மதம், இந்த எல்லைகளை கடந்த ஒரு இயக்கம் தமிழ் இயக்கம். அந்த தமிழ் இயக்கம் என்ற சொல்லை தன் நூலுக்கு தந்தார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். மதுரைக்கு செல்லுகிறார். ரயிலடியிலே இருந்து நடந்து சென்று வழக்கமாக அமர்கின்ற அந்த நூல் விற்கக்கூடிய அந்த கடைக்கு செல்லுகிறார், அந்த அங்காடிக்கு செல்லுகிறார். கேட்கிறார் அந்த நண்பரை, எந்த பெயரும் தமிழ் பெயராக இல்லையே, பல இடங்களிலே இந்த சங்கம் வளர்த்த மதுரையிலே நான்மாட கூடலிலே என்று சொல்லுகிற போது அவராகவே யோசித்து கொஞ்சம் எழுதுவதற்கு தாள்களும் ஒரு எழுதுகோலும் தாருங்கள் என்று சொல்லி அந்த தாள்களை வாங்கி எழுதுகோலை வைத்து அந்த இரவிலேயே எழுதி முடித்த நூல்தான் தமிழ் இயக்கம். அந்த தமிழ் இயக்கத்துக்கு என்ன கருதுகோளை அவர் கொண்டு வருகிறார் தெரியுமா? அதாவது நெஞ்சம் கொதிக்கிறது, அதே வேளையில் இங்கே தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது என்ற விதத்தில் நெஞ்சம் பதறுகிறது. வரிப்புலியே எழுக, தமிழ் காக்க எழுக, மகளிர் மூத்தோர் எழுக, தமிழ் காக்க எழுக என்று 24 தலைப்புகளிலே எழுதி முடித்த நூல்தான் தமிழ் இயக்கம். அந்த தமிழ் இயக்கத்தை தந்த நம்முடைய பாவலர் காவியங்களும் தீட்டியிருக்கிறார். சஞ்சீவி பர்வதத்து சாரல், புரட்சி கவி, வீரத்தாய் என்ற 3 காவியங்களையும் படைக்கிறார். ஆனால் மொத்தத்தில் அவருடைய நூல்களில் என்ன சாறு பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று
இங்கே எடுத்துரைப்பதற்கு நம்முடைய வேந்தர் அவர்களினுடைய முயற்சியால் அமெரிக்க திருநாட்டிலே இருந்து துரைக்கண்ணன், ஜானகிராமன் போன்றோரும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை இப்படிப்பட்ட மேடைகளிலே பேசுவதன் மூலம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடிவெள்ளியாக பிரகாசிக்கின்ற, தனக்கென்று ஒரு குடும்பத்தை கூட அமைத்துக் கொள்ளாமல் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வுக்காகவும் தமிழ் சமுதாயத்திற்காகவும் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காகவும் பாடுபட்டு வருகிற, எல்லா பெயர்களும் சமஸ்கிருத பெயர்களாக இருக்கின்றன. குழந்தைகளின் பெயரை கேட்டால் ஜாங்கிரி, ஜிலேபி என்பதை போல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அத்தனையும் மாற்றி பல்லாயிரக்கணக்கான பெயர்களை தமிழ் பெயர்களாக தமிழ்நாட்டிலே ஆக்கி வைத்த சாதனை செம்மல் என் ஆர்வீர் சகோதரர், விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவன தலைவர் தொல் திருமா அவர்களே, இந்த வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே அறிஞர் அண்ணா அவர்களினுடைய உரை கேட்க, தந்தை பெரியார் உரை கேட்க சென்று 1965 மொழி புரட்சி இரத்த களரிகள் தமிழகத்திலே ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் மேடையில் பேசி, அந்த பேச்சு அண்ணாவை கவர்ந்த காரணத்தால் அவர் தன்னின் அருகிலே அந்த இளைஞனை அழைத்து, என்ன செய்கிறீர்கள், எங்கே படிக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டுவிட்டு, அதற்கு பிறகு என்னை பார், படித்து விடுத்து என்று சொன்ன அதே அறிஞர் அண்ணா அவர்கள்தான் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளே வந்த பொது தேர்தலில் வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதியிலே அவரை வேட்பாளராக நிறுத்தி பிரச்சாரத்துக்கு போகிற போது அந்த திரண்டிருக்கக்கூடிய லட்சோப மக்களிடம் சொல்கிறார், இந்த வேட்பாளர் விஸ்வநாதன் என்னை விட அதிகம் படித்தவர். அவர் சொல்கிறார், அண்ணா சொல்கிறார், என்னை விட அதிக படித்தவர், அதிக பட்டங்கள் பெற்றவர், அவரை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினால் அங்கே இந்த தமிழ்நாடு உய்வதற்குரிய வகையிலே அவர் உரையாற்றுவார் என்று சொல்ல, அப்படி அரசியலுக்குள்ளே வந்து 67 தேர்தலிலே வெற்றி பெற்று வந்தவாசி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி தொடர்ந்து அவர் நாடாளுமன்றத்திலே கேள்விகளை விடுக்கின்ற பாணி, வினாக்களை தொடுக்கின்ற விதம், பதில்களை பெறுகின்ற விதம், இவையெல்லாம் தமிழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் பெருமை தேடி தரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர்தான் நம்முடைய விஐடி வேந்தர் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள். 1984 அவர் கல்லூரியை தொடங்கினார், விஐடி கல்லூரியை. அப்பொழுது ஒரு 18,000 மாணவர்கள் வரைதான் ஒரு 2 ஆண்டு காலம் அந்த கல்லூரியிலே படிக்க முடிந்தது. இன்றைக்கு 90,000 மாணவர்கள் விஐடி நிறுவனத்திலே கல்விக்கூடத்திலே படிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்திய உபகண்டத்தில் எந்த மாநிலத்திலும் இந்த சாதனையை செய்த ஒரு பெருந்தகையாளர் இருக்க முடியாது. இந்தியாவிலேயே நம்முடைய வேந்தருக்கு நிகராக இன்னொருவர் ஒரு கல்லூரியை உருவாக்கிவிடவில்லை. அவர்களிடத்திலே தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் நம்முடைய கவிமாமணி பேராசிரியர் அப்துல் காதர் அவர் அற்புதமாக பேசினாரே, அவரை பொதுச் செயலாளராக கொண்டு இந்த தமிழ் இயக்கத்தை 2018 ஆண்டிலே இங்கே தொடங்கினார் வேலூரிலே. இன்றைக்கு தமிழ் இயக்கம் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
உலக தமிழ்நாள், புரட்சி பாவலர் பாரதிதாசனுடைய பிறந்த நாள் 1871 ஏப்ரல் 29ஆம் தேதி 29ஆம் நாள் பிறந்து 1964 ஏப்ரல் 21ஆம் தேதி அன்று இந்த மண்ணை விட்டு மறைந்தார் பாவேந்தர். அவர் தமிழுக்கு எவ்வளவு ஏற்றத்தை தந்தார் என்றால், அந்த நாட்களில் திராவிட முன்னேற்ற கழக வேலைகளுக்கு சென்றால், பேச்சை கேட்க சென்றால், அதுவும் டாக்டர் நாவலருடைய பேச்சை கேட்க சென்றால் எடுத்த எடுப்பிலேயே அவர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களுடனும் பிறந்த தமிழால் பிறந்தோம், வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தரில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். இந்த பாடலை முழுக்க சொல்லிவிட்டு தான் பேச்சை ஆரம்பிப்பார், அல்லது பேச்சை முடிக்கிற போது இந்த பாடலை முழுவதும் சொல்வார் நாவலர். ஆக அந்த உணர்ச்சி உருவாக்கியதனுடைய விளைவாகத்தான் 38 குறிப்பிட்டார்களே, அந்த 37-38 இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போட்டிக்கு, அந்த எதிர்ப்பு போராட்ட காலத்துக்கு தந்தை பெரியார் தான் வழிகாட்டினார். நீதிமன்றத்திலே நிற்கிறார், அவரிடம் நீதிபதி கேட்கிறார், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று. நீங்கள் என்னை தண்டிப்பதென்று ஏற்கனவே முடிவு செய்து கொண்டு வந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள், எவ்வளவு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் கொடுங்கள், இருக்கிற சிறைச்சாலைகளிலேயே மிக வசதி குறைந்த சிறைச்சாலை எது என்று அங்கே என்னை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுகிறார். 3 ஆண்டுகள் என்று நீதிபதி, 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெரியார் ராமசாமிக்கு என்று நீதிபதி அறிவிக்கின்றார். மறைமலை அடிகளினுடைய அருமை திருமகள் நீலாம்பிகை அம்மையார் ஒற்றைவாடை அரங்கத்திலே கூட்டிய அந்த மகளிர் மாநாட்டில் தான் பெரியார் என்ற பெயரை அவர்கள் சூட்டினார்கள். அவர் வெளியே வருகிறார் பெரியார், அந்த மஞ்சள் நிற சால்வையை அப்படி இழுத்து போட்டுக்கொண்டு வெளியே பதட்டத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற மக்களிடத்தில் 3 வருடம் 3 வருடம் 3 வருடம் என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு சில நாட்களிலேயே பெல்லாரி சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார். உடல் நலம் கெட்டதால் மே திங்களிலேயே அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அப்பொழுது சொல்கிறார், சிறைச்சாலையிலேயே நான் செத்திருக்க வேண்டும், அப்படி நான் சிறைச்சாலையிலே மாண்டிருந்தால் மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டு இளைஞர்களிடத்திலே ஏற்பட்டிருக்கும், பெரும் புரட்சி உருவாகி இருக்கும். அதற்குள்ளாக என்னை விடுதலை செய்து விட்டார்கள். போராடுங்கள், களத்திலே நில்லுங்கள், உங்கள் மீது குண்டுகள் பாயுமானால் முதுகில் பாயும்படி நடந்து கொள்ளாதீர்கள், மார்பிலே பாயும்படி களத்திலே நில்லுங்கள். இது பெரியாரின் பேச்சு. அதே அந்த பெரியாரை பார்த்துத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவரது தலைமை மாணாக்கராக அவரோடு போய் சேர்ந்து கொண்டார். அவன் பின்னர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அங்கே பெரியார் நடத்துகின்ற பத்திரிகைக்கே துணை ஆசிரியராக செல்லுகிறார். இந்த தந்தை பெரியாரை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. ஏனெனில் நான் முதலாக நாடாளுமன்றத்துக்கு கலைஞரால் அனுப்பி வைக்கப்பட்ட போது விசம்பர்தாஸ் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சபைக்கு துணைத் தலைவர்களில் ஒருவராக இருந்தார், விசம்பர்நாத் பாண்டே. அவர் மைய மண்டபத்தின் வழியாக நான் நடந்து செல்கிற போது என்னை அழைத்தார். நான் அப்பொழுதுதான் சபைக்குள்ளே நாடாளுமன்றத்துக்குள்ளே சென்றிருக்கிறேன், ஒரு வார காலம் இருக்கும். என்னை பக்கத்தில் அழைத்து உட்கார வைத்துக் கொண்டார். உங்களுக்கு ஏன் நான் அதிக நேரம் தந்தேன் தெரியுமா பேசுவதற்கு?
தெரியாது எப்படின்னு. நான் ஈரோட்டில் வந்து அங்கே போய் பயிற்சி எடுத்துட்டு வான்னு மகாத்மா காந்தி அனுப்பி வைத்து நாயக்கர் வீட்டிலே நான் 6 மாத காலம் இருந்திருக்கிறேன். அந்த பெரியார் என் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. நீ நாடாளுமன்றத்திலே பேசும்போது உன்னை கவனித்தேன். இவன் பெரியாரின் பேரன் அல்லவா, இவனுக்கு அதிக நேரம் கொடுப்போம் என்று பேசுவதற்கு அதிக நேரம் கொடுத்தேன் என்று சொன்னார். அதே டெல்லி பட்டணத்திலே பெரியார் மையம் இடிக்கப்பட்டது. திராவிடர் கழகம் அரும்பாடுபட்டு உருவாக்கிய பெரியார் மையம் இடித்து தகர்க்கப்பட்டது. நண்பகல் வேளை உணவருந்தலாம் என்று வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப அபூர்வமாகத்தான் வருவேன். தூக்கம் வந்து விடும் என்று நண்பகலில் 2 ரொட்டி துண்டிகளும் ஒரு தேநீர், 4 மணிக்கு ஒரு தேநீர், இரவு 6, 7, 8 எத்தனை மணிக்கு முடிகிறதோ அதுவரை கதவை பூட்டுகிற வரை சபையிலே இருந்துவிட்டு வரக்கூடியவன் நான். அப்படி அந்த காலகட்டத்தில் பேச்சை முழுமையாக கேட்க வேண்டும், மற்றவர்கள் பேச்சை என்பதற்காக நான் சபையிலே போய் முழுக்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அன்று வந்திருக்கிறேன். அண்ணன் வீரமணியிடமிருந்து அலைபேசி வருகிறது. தழுதழுத்த குரலிலே அண்ணன் வீரமணி ஆசிரியர் சொல்லுகிறார், பெரியார் மையத்தை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். 4-5 பெரிய கருவிகளை கொண்டு வந்து, புல்டோசரும் கொண்டு வந்து அவர்கள் இடித்து தகர்க்கிறார்கள். என் நெஞ்சம் துடிக்கிறது. இதை தடுக்க வேண்டாமா? உடனே நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே சென்று தடுப்பதற்கு முயற்சி எடுங்கள் என்றார். நான் ஓடோடி சென்றேன் நாடாளுமன்றத்துக்கு. அந்த துறை அமைச்சர் இப்பொழுது உயிரோடு இல்லை. அவரிடத்திலே போனேன். பெரியார் மையம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உடனே அதை நிறுத்த சொல்லுங்கள் என்றேன். அது லெப்டினன்ட் கவர்னர், அவர் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அவர் அலைபேசியை அணைத்து வைத்திருக்கிறார். முயற்சித்து பார்த்தார். அப்படியானால் உள்துறை அமைச்சர் அத்வானி இடத்திலே சொல்ல வேண்டும், நீங்களும் வாருங்கள் என்றேன். உள்துறை அமைச்சர் முக்கியமான விவாதத்துக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சபையிலே. சபைக்குள்ளே இப்ப நாம் போக முடியாது. ஆக இடித்து முடித்தாகிவிட்டது. மறுநாள் காலையிலே போய் பார்க்கிறேன், எல்லாம் இடிபாடாக கிடக்கிறது. சாயங்காலம் வந்தார் அண்ணன் வீரமணி, கண்களிலே கண்ணீர். இந்த பெரியார் மையத்தை எப்படி இடிக்க மனம் வந்தது அவர்களுக்கு என்று. உடனே நான் தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என் மீது நேசம் கொண்டிருந்த காரணத்தால் நான் உடனே உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டேன். 7 மணிக்கு வர சொல்லி விட்டார். நான் அவரிடம் சென்றேன். எங்கள் தமிழகத்திலே ஜவஹர் மைதானம் இருக்கிறது, திலகர் திடல் இருக்கிறது, கோகலே பேரிலே ஒரு மன்றம் இருக்கிறது. இப்படி தமிழ்நாடு பூரா வடநாட்டு தலைவர்களுடைய பெயர்கள் இருக்கின்றன. ஒரு தமிழனுடைய பெயரையாவது இந்த டெல்லி பட்டணத்திலே எந்த தெருவுக்காவது எந்த இடத்துக்காவது இங்கே வைத்திருக்கிறீர்களா நீங்கள்? அவர் ஒன்று ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறாய் என்று கேட்டார். எங்கள் பெரியார் மையத்தை இடித்து விட்டார்கள். பெரியார் கிரேட் லீடர் என்று சொன்னார். அவர் மையத்தை இங்கே இடிக்கிறார்களே. நாளை நீங்கள் வீரமணி அவர்கள் அந்த கட்சிக்கு தலைவர் வருகிறார், நீங்கள் ஒரு 15 நிமிடமாவது நேரத்தை ஒதுக்க வேண்டும். உடனே செயலாளரிடம் நாளை 5 மணிக்கு என் பெயரையும் சொல்லி, அங்கே தமிழ்நாட்டிலே இருந்து வீரமணி என்கின்ற ஒரு தலைவர் வருகிறார், நீங்கள் நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். மறுநாள் அண்ணன் வந்தார். போய் பார்த்தோம். வாஜ்பாய் அவர்களிடத்திலே அண்ணன் சொல்வதற்கு முன்பு நான் சொன்னேன், அவர் திராவிடர் கழக தலைவர் வீரமணி. உடனே சொன்னார், நான் தான் டெசோ மாநாட்டிலே அவரை சந்தித்து பேசியிருக்கிறேனே மதுரையிலே, எனக்கு அவரை பற்றி தெரியும். பெரியார் மையத்தை இடித்து விட்டதனாலே எங்கள் இதயங்கள் நொறுங்கி போயிருக்கின்றன. அவர்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள், அவர்கள் களத்துக்கு ஓட்டு கேட்க வரமாட்டார்கள். பெரியாருடைய இயக்கம் ஆகவே தனிநாடு கேட்ட திராவிட நாடு, தமிழ்நாடு கேட்ட தனி பிரிவினை கேட்ட அதே உணர்வோடுதான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எங்களை ஒரு பக்கமாக ஒரு மூலைக்கு தள்ளாதீர்கள்.
இந்தியாவை உடைத்துக் கொண்டு நாங்கள் தனியாக போக வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் ஊக்குவித்து விடாதீர்கள். இந்த பெரியார் வையை இடிப்பு அந்த எண்ணத்தை தான் எங்களுக்கு ஏற்படுத்தும், எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னேன். சரி, பதட்டப்படாதீர்கள். உடனே அமைச்சரை அனந்தகுமாரை அழைத்தார். வைகோவும் மிஸ்டர் வீரமணியும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பெரியார் மையத்தை இடித்து விட்டார்களாமே? ஆமாம். அதற்கு நிகராகவோ அதற்கு மிகுதியாகவோ அவர்கள் எந்த இடத்தை கேட்கிறார்களோ இந்த டெல்லி மாநகரிலே பெரியார் மையம் மீண்டும் புதிதாக கட்டுவதற்கு இடம் கொடுங்கள், அந்த ஏற்பாட்டை முதலில் செய்து முடியுங்கள் என்று வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ஒரு அருமையான இடம் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலே கொடுக்கப்பட்டது. பழைய பெரியார் மையத்தை விட மிகப்பெரிய அளவிலே பெரியார் மையம் கட்டப்பட்டு விட்டது. அதே போல பெரியாரின் திருவுருவப் படத்தையும் ஆண்டல் பாபா சாஹேப் அம்பேத்கர் திருவுருவப் படத்தையும் நீங்கள் மைய மண்டபத்திலே திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வந்தேன். இன்னும் கேட்டேன், ஏன் டாக்டர் அம்பேத்கர் தானே அரசியல் சட்டத்தின் அத்தனை சரத்துக்களையும் எழுதினார், அவர்தானே இந்திய அரசியல் சட்டத்தை உங்களுக்கு படைத்து கொடுத்தார். அவர் படம் இல்லை மைய மண்டபத்தில். காந்தியார் படம் இருக்கிறது, நேரு படம் இருக்கிறது, படேல் படம் இருக்கிறது, பாலகங்காதர திலகரின் படம் இருக்கிறது, கோபாலகிருஷ்ண கோகலே படம் இருக்கிறது, தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் படம் இருக்கிறது. கடைசியில் ராஜாஜி படத்தை வைத்தீர்கள். நேதாஜியின் படமும் இப்பொழுது இடம்பெற்று விட்டது. ஏன் அம்பேத்கர் படத்தை மட்டும் நீங்கள் வைக்கவில்லை? இந்த பாராளுமன்றம் தீட்டுப்பட்டு விடுமா? தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் உங்களிலே பலர் இருக்கிறீர்கள். ஆக அம்பேத்கர் படத்தை இந்த சுவரில் வைத்தால் இந்த கட்டிடமே தீட்டுப்பட்டு விடும் என்று முடிவெடுத்துத்தான் இப்படி செய்கிறீர்களா? அவர்கள் ஒன்றும் அரசு தரப்புடைய பதில் இல்லை. தேர்தல் வந்தது, விபி சிங் பிரதமரானார். மீண்டும் அந்த பிரதமர் விபி சிங்கிடம் போய் சொன்னபோது அவர் இந்த படத்தை திறக்கவில்லையே, அந்த டாக்டர் அம்பேத்கர் படத்தை முதலிலே திறங்கள், உங்களுடைய கைகளால் அந்த உத்தரவு வரட்டும். உடனே அன்று பிற்பகலிலேயே ராம்விலாஸ் பாஸ்வானை விட்டு பாராளுமன்ற மைய மண்டபத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கர் படம் வைக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு காரணமானவன் நான் என்பது அனைவருமே அறிவார்கள். ஆக அந்த அம்பேத்கர் பெரியார் இவர்களை வழியிலே இயங்க வேண்டும் என்று நம்முடைய திருமா அவர்கள் சொன்னார்களே, அதை போல பாவேந்தருடைய உணர்வில் சோசலிசம் இருந்தது, கம்யூனிச கருத்துக்கள் இருந்தன. அந்த பாடல்களில் பொது உடைமை கருத்துக்கள் விரவி கிடந்தன. மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வறியராம், புன்மீதில் அன்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை பகல் முழுக்க பகல் நாளும் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. இது பாவேந்தருடைய பாடல். ஆகாயத்தின் நட்சத்திரங்களை பற்றி பல கவிஞர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியர் ரோமியோ ஜூலியட்டில் அந்த நட்சத்திரங்களையே அந்த காதலர்களின் கண்களுக்கு ஒப்பிட்டு அருமையாக எழுதியிருப்பான். இன்னொரு கவிஞன் சொல்லுகிறான், ஒரு தாய் தன்னுடைய 10 மாத குழந்தையை இடுப்பில் சுமந்து கொண்டு ஒரு வெள்ளி தட்டிலே நல்ல அன்னத்தை போட்டு சோற்றை போட்டு அதை ஊட்டிக் கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தை அந்த சோற்று தட்டை காலால் உதைத்து எரிந்து விடுகிறது. சோற்று தட்டு ஒரு பக்கத்திலே போய் விழுகிறது. அதிலே இருந்த பருக்கைகள் பல இடங்களிலும் பரவி கிடக்கின்றன. பாவேந்தர் சொல்லுகிறார், அந்த சோற்று தட்டும் பருக்களும் போல இந்த ஆகாயத்து வானம் அந்த பாத்திரம் போலவும் சிதறி கிடக்கின்ற பருக்கைகளைப் போல இந்த நட்சத்திரங்களும் இருக்கின்றன என்று ஒவ்வொரு கவிஞரும் ஒரு விதத்திலே அவருக்கு பிடித்த விதத்தில் வர்ணிக்கிறார். ஆனால் பாரதிதாசன் என்ன சொல்கிறார்? இந்த வறியவர்களை உழைப்பவர்களை வாட்டி வதைக்கின்ற செல்வந்தர்கள் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை கண்டு கண்டு பகலெல்லாம் கண்டு கண்டு கோபத்தால் கொந்தளித்து போய் நெஞ்சு எரிகிற காரணத்தால் அது விண்மூனாக நட்சத்திரங்களாக ஆகாயம் பூராவிலும்
பறந்து விட்டது, பறந்து விரிந்து கிடக்கிறது. விரிவானம் பாராய் தம்பி. ஆக அவரை பொறுத்தமட்டில் அவர் இந்த காவியங்களை தந்தது மட்டுமல்ல, இந்த பாடல்களில் இந்திய எதிர்ப்பு போராட்ட நேரத்தில் அதிலே தயாரானவர்களிலே, பயிற்றுவிக்கப்பட்டவர்களிலே நானும் ஒருவன். அந்த 65 இந்திய எதிர்ப்பு போர்க்களத்திலே முழுமையாக இருந்து சீனிவாசனுக்கும் எல்கணேசனுக்கும் பக்கபலமாக எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்தவன். அந்த உணர்வோடு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் தீக்குளித்தார்கள். புத்தபிட்சுக்கள் தீக்குளித்ததை போலவே நாமிலே தமிழ்நாட்டிலே முதலாக 64 ஜனவரி 24 நள்ளிரவுக்கு பிறகு தாப்பலூர் சின்னசாமி தீக்குளித்தான். நெருப்பு பாதாதி கேசம் பற்றி எரிகிறது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை நெருப்பு எரிகிறது. தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டவாறு அங்கேயே எலும்புகள் படீர் படீர் என்று வெடிக்க அவன் அங்கேயே சாம்பலாக கீழே விழுகிறான். இது 64 ஜனவரி 25. 65 அண்ணா சொல்கிறார், ஜனவரி 26 வருகிறது, அது குடியரசு நாள் அல்ல, நம் குடிகெடுக்கும் நாள். நீலகிரி மலையிலே வாழ்கிற தோதுவர்களைப் போல உலகத்தில் பல இடங்களில் இன்னும் அடிமை சங்கிலிகளிலே பூட்டப்பட்டிருக்கிறார்களே, அந்த நீக்ரோக்களைப் போல நாமும் ஆக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த அண்ணா அவர்கள் 26ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றுங்கள், அது குடியரசு நாள் அல்ல, எல்லா இடங்களிலும் கருப்பு கொடி, உங்கள் வீடுகளின் மேலே கருப்பு கொடி என்றார். நாங்களும் எல்லா இடங்களிலும் போய் கருப்பு கொடி ஏற்றினோம். மாணவர்கள் தாக்கப்பட்டோம். மதுரையிலே காளிமுத்து காமராசு சட்டத்தை எரித்தார்கள். அன்றைக்கு மாணவர்கள் அங்கு வெட்டப்பட்டார்கள். பல இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் அவர்களுக்கும் மோதல் வந்தது. ஆனால் அந்த இந்திய எதிர்ப்பு புரட்சியாகவே வெடித்தது. எல்லை காக்க வேண்டிய இந்திய ராணுவம் தமிழ்நாட்டுக்கு அழைக்கப்பட்டது. இயந்திர துப்பாக்கிகளோடு வந்த அந்த ராணுவத்தை எதிர்த்து மாணவர்கள் நின்றார்கள். மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷன் மாணவர்கள் கையில், அஞ்சல் அலுவலகம் மாணவர்கள் கையில், ஆரணியில் மாணவர்கள் கையில், திருச்செங்கோட்டில் மாணவர்கள் கையில், திருப்பூரில் மாணவர்கள் கையில் மட்டுமல்ல, 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டு அவர்கள் அப்படியே கொளுத்தப்பட்டார்கள் திருப்பூரிலே. அந்த போராட்டம் போல ஒரு புரட்சி தமிழகம் அதுவரை கண்டதில்லை. அதற்கு அது 67. அதற்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகு மீண்டும் இந்தியை திணிக்கிறார்கள் என்று சொல்லுகிற காரணத்தால் 86ஆம் வருடத்தில் கோவை மாநாட்டில், இளைஞரணி மாநாட்டில் டாக்டர் கலைஞர் அறிவித்தார், அரசியல் சட்டத்தை மீண்டும் கொளுத்துவோம், 17வது பிரிவை கொளுத்துவோம். பட்டியலும் அறிவித்து விட்டார். என்னை நெல்லையிலே சட்டத்தை கொளுத்துமாறு அவர் அறிவித்து விட்டார். நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டேன். அவரை பார்க்க போறேன் முரசொலி அலுவலகத்துக்கு. அவர் கோபமாக இருந்தார். ஏன் இவ்வளவு கோபமாக இருக்காருன்னு தெரியவில்லை. எங்கிருந்து வரீங்கன்னா, நான் டெல்லியிலிருந்து வரேன், விமான நிலையத்திலிருந்து நேரம் இங்கே தான் வரேன். என்ன ஒரு மாதிரி விசனமாக இருக்கீங்க, என்ன கவலை அப்படின்னு. இல்லை, ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, நாங்களும் கொளுத்தணுமா, அரசியல் சட்டத்தை கொளுத்திரட்டுமா, கொளுத்துறவன் என்கிட்ட வந்து ஏன் கேட்குறான், எம்எல்ஏ பதவி போயிடும். 10 எம்எல்ஏக்கள் பதவியை பேராசிரியர் உட்பட பறிச்சாச்சு இல்லை, இன்னும் நமக்கு தான் கதி என்று. நீ என்ன நோக்கத்தை, என்ன முடிவோடு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. அதான் ஒரு மாதிரி பார்த்தேன்னா, அந்த சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாதே, இந்த எண்ணமே உங்களுக்கு வந்திருக்கக்கூடாதே. நான் சொல்லிட்டு ஊருக்கு போய் தீ வைக்க, சட்டத்துக்கு தீ வைக்கத்தானே நான் வந்திருக்கிறேன், அதை சொல்லத்தானே இங்கே வந்தேன். அதற்குள் பிற்பகலிலே அண்ணன் முரசொலி மாறன், நாங்கள் 3 எம்பி இருக்கிறோம், வைகோவை நீ சொன்னீங்கன்னா அவரையும் நீக்கிடுவாங்க, இங்கே நீக்கிற மாதிரி அவரையும் எம்பி பதவி நீக்கிடுவாங்க, கட்சிக்கு ரொம்ப நஷ்டமாக போயிடும், அதனால் சட்டத்தை எரிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். என் பேரை முரசொலிருந்து எடுத்துட்டாங்க. நான் வீட்டுக்கு போகும்போது அண்ணன் மாறன் காரை விட்டு இறங்கி அவர் வீட்டுக்கு போய் விட்டார். நானும் அவரும் தலைவர் மட்டும்தான் இருந்தோம். தலைவர் இறங்கி வீட்டுக்குள்ளே நுழைகிற ஆலிவர் ரோடிலே
நான் வேகமாக சென்று வாசலுக்கு முன்னாலே நின்று மறித்தேன். என்ன சட்டத்தை கொளுத்துவேன்னு சொல்லி ஊரெல்லாம் போர்டு எழுதி போட்டு பேர் எழுதி போட்டு மாநாட்டில் அறிவித்து, இதுக்கு பிறகு நான் சட்டத்தை எரிக்காமல் போனால் இவன் ஜெயிலுக்கு போகணும், பதவி போயிருங்கிற பயத்தில் ஓடி போயிட்டான் கோலேம்பாங்க. இவெல்லாம் மைக்கில் வீராவேசமாக பேசுவான்யா, இப்படிப்பட்ட போராட்டம் வரும்போது ஓடி போயிடுவாங்க ஐயா என்று சொல்லும்போது, அங்கே நின்று கொண்டிருக்கிற திமுக தொண்டன் அப்படியே தலையை தொங்க போட்டு கொண்டு கூறி குறுகி நாணி ஒடுங்கி போவான் அல்லவா. கட்சிக்காரன் அதை எப்படி எடுத்துக்கொள்வான்? ஆனால் நான் கொளுத்தத்தான் போகிறேன், என்னை தடுக்கிற முயற்சியில் ஈடுபடாதீங்க என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று டெலிஃபோன் ரிசீவர் எடுத்து கீழே வச்சுட்டேன். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. ஊருக்கு போனேன், என் தாயாரை பார்த்தேன், நான் சட்டத்தை கொளுத்த போகிறேன்னு சொன்னேன். தந்தி வந்தது டாக்டர் கலைஞரிடம் இருந்து. அது அவன் மற்றவங்க சொல்ல போய் அனுப்புகிறார், சட்டத்தை கொளுத்தக்கூடாது, நீ உடனே திரும்பி சென்னைக்கு வா. தந்தி வந்தது. நெல்லைக்கு போகிற மாவட்ட செயலாளருக்கு ஒரு தந்தி, உடனே அனுப்பி வை, அவன் சட்டத்தை கொளுத்த விடாது என்று. சட்டத்தை கொளுத்துவோம் என்று சொன்னோம். டிஐஜி ஜாஃபர் அலியும் எஸ்பி பாண்டியனும் தள்ளி நிற்கிறார்கள், பெருங்கூட்டம். அப்பொழுது அரசியல் சட்டத்தையே நான் கொண்டு போனேன். அரசியல் சட்ட புத்தகத்தை கொண்டு சென்று அந்த 17ஆவது அத்தியாயத்தை மட்டும் கிழித்து மக்களுக்கு முன்னாலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு முன்னாலும் காட்டி அதற்கு நெருப்பு வைத்தேன். நெருப்பு வைத்து விட்டு அங்கேயே ஒலிபெருக்கியில் பேசினேன். பாடி செல்லுகின்ற பறவைகளே, பறந்து செல்லுகின்ற பறவைகளே, நீங்கள் போய் சென்னையிலே இருக்கின்ற கலைஞருக்கு சொல்லுங்கள், உங்கள் தம்பி நெல்லை வீதியிலே சட்டத்தை எரித்து விட்டார் என்று சொல்லுங்கள். ஓடும் மேகங்களே, நீங்கள் போய் சென்னையிலே சொல்லுங்கள், உங்கள் தம்பி அங்கே சட்டத்தை கொளுத்தி விட்டார், அரசியல் சட்டத்தை என்று பேசிவிட்டு கோர்ட்டிலே போய் நிற்கிற போது நீதிபதி கேட்டார், ஆம் நான் அரசியல் சட்டத்தை கொளுத்தினேன் என்று அந்த நீதிபதிக்கு முன்னாலேயும் சொன்னேன். கண்டிப்பாக உன்னை தண்டித்து விடுவார்கள் என்றார்கள். ஆனால் நீதிமானாகிய அந்த நீதிபதி, சாண்டோ சின்னப்பத்தேவருடைய அருமை மருமகன் அந்த நீதிபதி, அவர் குற்றமே செய்யவில்லை, இது குற்றமே அல்ல என்று ஹானரபிள் அக்விட்டல் எனக்கு விடுதலை செய்து விட்டார். இதை நாடாளுமன்றத்திலே ஒரு எம்பி எழுந்திருச்சு, இவங்க திமுக காரங்க கோழைகள், சட்டத்தை எரிச்சிட்டு தாழ கொளுத்தணும்னு அறிக்கை விட்டவங்க என்று சொன்னபோது நான் எழுந்தேன். Would you yield for a minute? I want to interrupt. அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரிஞ்ச பேர் வேண்டாம். அவர் சரி உட்கார்ந்துட்டாரு. நான் அரசியல் சட்டத்தின் 17ஆவது பிரிவை நடு ரோட்டிலே போட்டு எரித்தேன். அதை இந்த பாராளுமன்ற மண்டபத்துக்குள்ளே, ராஜ்யசபாவுக்குள்ளே அதை பதிவு செய்கிறேன், இந்த உயர்ந்த மாடத்துக்குள்ளே பதிவு செய்கிறேன். நாங்கள் கோழைகள் அல்ல என்று சொன்னபோது அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. இதை அங்கே பதிவு செய்தேன். ஆக இப்பொழுது இந்தியா எப்படி வந்திருக்கிறது? படுபயங்கரமான ஒரு முற்றுகைக்கு வடபுலம் தயாராகிவிட்டது. ஆதிக்க சக்திகளான, எதேச்சாதிகார சக்திகளான சங் பரிவார், இந்துத்துவா கூட்டங்கள், RSS கூட்டங்கள், இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிற்போக்குவாதிகள், அவர்கள் அலகாபாத்திலே இப்பொழுது 6 மாதத்துக்கு முன்னாலே ஒரு மாநாடு போட்டார்கள். தர்மசத் என்ற மாநாட்டுக்கு, அந்த மாநாட்டிலே அவர்கள் ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரகடனத்தில் அவர்கள் முதலிலே சொல்லுவது, இனிமேல் இந்தியா என்று யாரும் அழைக்கக்கூடாது, பாரத் என்ற பெயரை மட்டும்தான் எழுத வேண்டும், அதைத்தான் அனுமதிக்க வேண்டும். இந்த தலைநகர் டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்றப்பட வேண்டும். தலைநகர் வாரணாசியில் இருக்க வேண்டும், டெல்லியில் இருக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது. இங்கே முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்கள். ஆகவே ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொடி, ஒரே மொழி, ஒரே மதம் என்று எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இது இந்த பிரகடனத்திலே இருக்கிறது. பிரதமருக்கு தெரியாதா? அமித்ஷாவுக்கு தெரியாதா? அவர்களும் தூண்டிவிட்டுத்தான் இப்படி ஒரு தீர்மானத்தை, பிரகடனத்தை போட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இதைவிட கூடுதல் வெற்றி கிடைக்குமானால் இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முனைவார்கள். அப்படி முனைகிற போது என்னை பொறுத்தமட்டில் அண்ணா ராஜ்யசபாவிலே போனவுடனே முதலில் பேசினாரே, ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன்,
சுயநிர்ணய உரிமை அது எங்களுக்கு வேண்டும். அண்ணா பேசுகிறார், இந்தியா எ சப்கான்டினென்ட், ஒரு துணைக்கண்டம், அதில் தமிழ்நாடு என்கிற நாட்டிலிருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். இதான் முதல் வாக்கியம். அவர் உள்ளத்திலே அந்த உணர்வு இருந்தது. நாம் தனிநாடு காண வேண்டும் என்ற உணர்வு இருந்தது. அந்த உணர்வு இன்றைக்கும் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் ஒற்றுமை நிலைநாட்டப்படட்டும், ஒருமைப்பாடு நிலைக்கட்டும் என்று சொன்னால் எல்லா மொழிகளும் ஆட்சி மொழிகளாக வேண்டும், மாநில மொழிகள். இது அண்ணா சொன்னது. அவர்கள் இந்தியை தவிர, சமஸ்கிருதத்தை தவிர வேறு எந்த மொழிக்கும் அவர்கள் இடம் கொடுக்க போவதில்லை. 643 கோடி இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒதுக்கிய மத்திய அரசு தமிழுக்கு 23 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறது என்பதை நம்முடைய வேந்தர் அவர்கள் இங்கே சொன்னார்கள். இப்படிப்பட்ட பாரபட்சத்தோடு நாம் நடத்தப்படுகிற காரணத்தினாலே நாம் பிரிவினைவாதிகள் அல்ல. வெள்ளைக்காரனுடைய லத்தி கம்பும் துப்பாக்கியும் தான் இந்தியா உபகண்டத்தை ஒரு நாடாக அறிவித்ததே அல்லாமல் அதற்கு முன்பு 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் தான் இருந்தன. இந்தியா என்ற ஒரு நாடே அப்பொழுது கிடையாது. இந்த கருத்தை அண்ணா நாடாளுமன்றத்திலும் பேசினார். நானும் பேசியிருக்கிறேன், இப்பொழுதும் பேசுகிறேன், இந்த அரங்கத்திலும் பேசுகிறேன். இது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளினுடைய அந்த துப்பறியும் குழுவினர், உளவு துறையினர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பேச்சையும், என்னுடைய பேச்சை பதிவு செய்வார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நான் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் நேரடியாகவே சொன்னேன். முல்லை பெரியார் பிரச்சனையிலே நீங்கள் அந்தந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய அணை அந்த மாநிலத்துக்கு தான் சொந்தம் என்று சட்டம் கொண்டு வருகிறீர்கள். அப்படி என்றால் அந்தந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய மத்திய தொழிற்சாலைகள் எல்லாம் அந்த மாநிலத்துக்கு தான் சொந்தம். நெய்வேலி எங்களுக்கு தான் சொந்தம். என்னென்ன மத்திய தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறீர்களோ, பீரங்கி தொழிற்சாலையா எங்களுக்கு தான் சொந்தம். எங்களுக்கு பீரங்கி தேவைப்படுகிறது. துப்பாக்கிகள் தயாரிக்கிற பட்டறையா அது தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு. ஒவ்வொரு மாநிலமும் எப்படி உக்ரைன் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறதோ, சோவியத் ரஷ்யா 15 துண்டுகளாக விலகியதோ, அதை போல இந்திய உபகண்டத்தினுடைய மாநிலங்களும் தனித்தனியாக போகிற போது அந்தந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை அந்தந்த மாநில உரிமை என்று அறிவித்து விடுவார்கள். ஆனால் இப்படி ஒரு ஆபத்தான சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள். எப்படியும் எங்களை நசிக்க விடலாம், சிறுவா மற்ற மாநிலங்களை நசிக்க விடலாம் இருக்கிறார்கள். ஆனால் என்ன மகிழ்ச்சி தெரியுமா? மராட்டியம் தீர்மானம் எப்பொழுதோ நிறைவேற்றிவிட்டது, இந்திக்கு இங்கே இடமில்லை என்று. கர்நாடகம் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டது, இந்தி இங்கே நுழையக்கூடாது என்று. இரத்த புரட்சி நாம் ஏற்படுத்திய காலத்திலே ஏற்படாத மாற்றம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பஞ்சாப் தீர்மானம் போடுகிறது, ராஜஸ்தான் தீர்மானம் போடுகிறது, மேற்கு வங்கமும் அது அந்த கட்டத்துக்கு வந்துதான் தீரும். ஆக இந்த போராட்டம் என்பது முடிந்து விடவில்லை. அகில இந்திய அளவிலே இந்தியை எதிர்க்கின்ற உணர்வை ஏற்படுத்துவோம். ஆகவே அதற்கு தமிழியக்கம் போன்ற அமைப்புகள், கட்சி ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்துவிட்ட அமைப்புகள் மீண்டும் அந்த இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி வருகிற அந்த சூழலில் அந்த உணர்வை மாணவர்களுக்கு ஊட்ட வேண்டும். ஆசிரியர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். இங்கே பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். மாணவர்கள் ஒரு சிலர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 90,000 மாணவர்களை கொண்ட இந்தியாவிலே மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தை நீங்கள் நடத்துகின்றீர்கள். அந்த மாணவர்களிடத்திலே இந்த கருத்துக்கள் போகிற போது இதிலே சுயநலம் இல்லை. நம்முடைய தமிழுக்கு நிகரான மொழி உலகிலேயே இல்லை. நம்முடைய தமிழுக்கு நிகரான பழமை எந்த மொழியிலும் இல்லை. இதில் காணப்படுகிற இலக்கியங்களைப் போல் எங்கும் காண முடியாது. கீட்ஸ் எழுதினான், ஷெல்லி எழுதினான், மில்டன் எழுதினான், வேர்ட்ஸ்வொர்த் எழுதினான். அந்த கவிதைகளையும் அந்த பாடல்களையும் அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதை போல அயர்லாந்து விடுதலை வேண்டுமா, அயர்லாந்து மொழி விடுதலை வேண்டுமா என்று கேட்டபோது ஏமன் டிவேலரா சொன்னார், மொழி விடுதலை தான் வேண்டும், நாட்டு விடுதலையை பின்னால் பார்த்துக் கொள்கிறோம். காலிக் மொழி அது எங்கள் தாய்மொழி, அந்த மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றார். பின்னர் அது தனிநாடு ஆயிற்று. காலிக் மொழியை ஆட்சி மொழி ஆக்கினார்கள். முஸ்தபா கமால் பாட்சா துருக்கியிலே அந்த துருக்கிய மொழியைத்தான் ஆட்சி மொழி ஆக்கினார். அதுவரை இருந்த மொழியை வெளியே விரட்டினார். அதை போல நம்முடைய இந்த உபகண்டத்திலும்
அது போன்ற நிலைமை ஏற்பட்டுத்தான் தீரும். அப்பொழுது நாம் இந்த நாடுகளையெல்லாம் சுட்டி காட்டுகிற போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய புகழ் மேலோங்கி நிற்க வேண்டும். ஐநாவிலே ஐக்கிய நாடுகள் சபை எங்கே இருக்கிறது? நியூயார்க்கில் இருக்கிறது. நியூயார்க்குக்கு எதிரே நான் அந்த ஐநா சபை கட்டிடத்துக்கு முன்னால் முன்னும் பின்னும் 4 தடவை நடந்தேன். இன்னைக்கு 193 நாடுகளினுடைய கொடிகள் அங்கே பறக்கின்றன. தனித்தனி கொடிகள், தனித்தனி நாடுகள், 193 நாடுகள். உலகின் பூர்வீக இனமான, மிக பழமையான இனமான, கிமு 4000 தொல்காப்பியத்தை தந்த பழந்தமிழ் இலக்கியங்களை கொண்ட இனமான, நாகரிகத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த இனமான, வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த மாவீரர்கள் உலவிய இந்த தமிழ்நாடு, அந்த அங்கே கொடி கிடையாது, தமிழனுக்கு கொடி கிடையாது. 64 நாடுகளிலே வாழ்கிறார். 15 கோடி தமிழர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் மட்டும் 8,40,00,000 பேர் இருக்கிறார்கள். ஆக இவ்வளவு மக்கள் அங்கங்கே இருக்கிற போது நமக்கென்று ஒரு கொடி இல்லை, நமக்கென்று ஒரு நாடு இல்லை. ஆனால் அதை பார்த்தவுடன் என் நெஞ்சு பற்றி எரிந்தது. சின்ன சின்ன சிறை பாத்திய அளவுள்ள நாடுகளுக்கெல்லாம் தனித்தனி கொடி இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டின் அடையாளம் எங்கும் தெரியாது. தமிழ் ஈழம் வந்திருந்தால் அது அங்கே கொடியேற்றி தனித்தமிழ் ஈழ நாடாக ஆகியிருக்கும். அதையும் 7 நாட்டு ராணுவ விமானங்களையும் கப்பல்களையும் கொண்டு போய் நிறுத்தி இந்தியா அரசு முப்படைகளையும் அனுப்பி எவராலும் வீழ்த்த முடியாத போர்க்கள வரலாற்றில் அங்கே உலக சரித்திரத்தையே திகைக்க வைத்த மாவீரர் திலகம். அங்கே என்ன ஏற்பாடு? அவர்கள் யானை இரவு போரிலே 30,000 படை வீரர்களை 1000 வீரர்களை கொண்டு தோற்கடித்த வீரர்கள். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அழிப்பதற்கு இந்திய அரசுதான் பக்கபலமாக இருந்தது. ஆயுதம் கொடுத்தது, படையை நடத்தியது, கப்பல்களை கவிழ்த்தது எல்லாம் இந்திய அரசு தான். ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். ஆகவே அந்த போய் பார்த்து பேசிவிட்டு வருகிறார் மோடி. என்ன வியாபார ஒப்பந்தம் போட்டுவிட்டு வருகிறார். வடக்கு மேற்கு தமிழகத்தோடு ஈழத்தமிழர்களை பற்றி அவர்களை தனியாக அழைத்து பேசினீர்களா? பிரதமர் அவர்களே, நீங்கள் உலகத்துக்கு புறாவும் தலைவர் என்று சுற்றி வருகிறீர்களே. உலக சுற்றுப்பயணத்திலே உங்களுக்கு தானே முதலிடம் கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் தமிழர்களை பார்க்கவில்லை, அவர்கள் பிரச்சனையை கேட்கவில்லை. மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆனால் பூர்வீகரமான வரலாற்றின் வைகரை காலத்திலே இருந்து கொடியோடும் குற்றத்தோடும் வாழ்ந்த தமிழ் இனம் ஈழத்தில் இன்றைக்கு நசுக்கப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டு கொடூரம் விளைந்திருக்கிறது என்றால் தன்னந்தனியனாக இருந்து இவ்வளவு பேரையும் அவர் எதிர்த்தாரே, அந்த வீரம் எங்கும் கிடையாது. ராஜராஜ சோழன் காலம், கரிகால் பெருவளத்தான் காலத்திலே இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த வீரத்தோடு போராடி மடிந்திருக்கிறார்கள். கல்லறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டன. ஆனாலும் அந்த உணர்வு நீர் ஊத்த நெருப்பாக முத்துக்குமார் வைத்த தீ, தன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றி கொண்டு நெருப்பு வைத்த தீ. 19 தமிழர்கள் தங்களை நெருப்பிலே சாம்பலாக்கி கொண்டார்களே, ஈழத்துக்கு ஆதரவு வேண்டும் என்று. அந்த நெருப்பு இன்னும் இளைஞர்கள் உள்ளத்திலே பரவ வேண்டும். 50 வயது 40 வயது ஆனவர்களிடத்தெல்லாம் இருக்கிறது அந்த உணர்வு. ஆனால் 25 வயது கீழே 20 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வரவில்லை, வர வைக்க வேண்டும். ஆகவே உலகில் போராடும் இனம் வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என்று சொல்லுவதற்கு அடையாளமாக நம்முடைய இரத்த பந்தங்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள், நாசமாக்கப்பட்டார்கள். இசை பிரியா என்ற அந்த நங்கை எவ்வளவு மோசமாக கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். 8 ஈழத்தமிழர்களை, வாலிபர்களை நிர்வாணமாக இழுத்து கொண்டு வந்து மண்டி போட வைத்து உச்சந்தலையிலே சுட்டார்கள். அதையும் தொலைக்காட்சி வடிவத்திலே அங்கே லண்டன் மாநகரத்திலே இருந்து இதையெல்லாம் எடுத்து படமாக போட்டார்கள். இதை பார்த்துவிட்டு அமெரிக்க நாட்டு நாடாளுமன்றத்திலே பல உறுப்பினர்கள் கண்ணீர் விட்டார்கள். இவ்வளவு கொடுமையாக நடந்தது ஈழத்திலே என்று. பாவேந்தர் பாரதிதாசன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த ஈழத்து போரை எப்படியெல்லாம் வடித்திருப்பார், எப்படியெல்லாம் கவிதைகள் படைத்திருப்பார். படிக்கும் போதே நமக்கு ரத்தத்திலே சூடேற்றக்கூடிய அளவுக்கு
பாவேந்தர் பாடல்கள் அப்பொழுது ஒலித்திருக்கும். ஆனால் 64 பாவேந்தர் மண்ணை விட்டு போய்விட்டார். ஆனால் அந்த உணர்வு, தமிழ் இயக்கம் என்கிற உணர்வு, இதை ஏன் பேசுகிறார் வைகோ? இவருக்கு வேறு வேலையே கிடையாது, எங்க போனாலும் புலியை பற்றி பேசாம இவர் வரமாட்டார் என்று. என் வாழ்க்கையில் முழுக்க 78 இருந்து விடுதலை புலிகளுக்காகவே என்னால் முடிந்த உதவியை நானும் என் தம்பியும் எங்கள் குடும்பமும் செய்திருக்கிறது. என்றும் அந்த உணர்வு என் நெஞ்சிலே இருக்கிறது. பதவி வேண்டும், பதவியில் நீண்ட நாள் இருக்க வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த வாழ்க்கை பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த இனத்துக்கு, இந்த மண்ணுக்கு, நான் பிறந்த மண்ணுக்கு, இந்த தமிழ் இனத்துக்கு நான் ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்ற உணர்வை தவிர வேறு எதுவும் என் நெஞ்சிலே இன்றைக்கு மிச்சமில்லை. இதை உணர்வை ஏற்படுத்தியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவருக்கு விழா எடுத்து பெருமை சூடிக்கொண்ட அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் அண்ணாவின் நெஞ்சை கவர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர். இன்றைக்கு உலக சாதனையாக ஒரு பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கிவிட்டார். அடுத்த தலைமுறையை தயார்படுத்துவதற்கு ஆசிரியர்களால் முடியும், வைகை செல்வன் போன்ற பேச்சாளர்களால் முடியும். இதையும் பேசுங்கள் வைகை செல்வன், ஒன்றும் வராது உங்களுக்கு. இதையும் உங்கள் மேடையிலே பேசுங்கள். தமிழ் உணர்வுள்ளவர்கள் எல்லாம், கவிமாமணி அற்புதமாக இதை பற்றி பேச சொன்னால் உங்களை அளவைத்து விடுவார் 1 மணி நேர பேச்சிலே. இந்த உணர்வு இங்கே இருக்கிறது. இந்த உணர்வை தமிழ் இயக்கம் மென்மேலும் வெற்றிகரமாக எடுத்துக்கொண்டு போவதற்கு அடியேன் துணையாக நிற்பேன். என்னால் முடிந்த அளவுக்கு என் ஆவியிலே இருந்து வருகிற குரலை, அடிவயிற்றிலே இருந்து வருகிற குரலை, என் தொண்டை குழியிலே ஜீவன் இருக்கின்றவரை நான் இந்த தமிழுக்காக, தமிழனுக்காக, ஈழத்து தமிழனுக்காக நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். வாழ்க தமிழியக்கம், வெல்க தமிழியக்கம். நன்றி, வணக்கம்.